ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா, தோல்வி மேலே தோல்வி மேலே தோல்விங்க. சென்னை அணிக்கு தொடர்ந்து 4வது போட்டி தோற்றுருக்காங்க. அது குறித்து சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் லசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோபத்துடன் பேசியிருக்காருங்க. நான் என்னதான் பண்ணுறது, இதுக்கு மேலே ஏன் கரெக்டாக விளையாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம், இனிமேல் அணியில் இவங்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப கோபத்துடன் பேசியிருக்காருங்க சிஎஸ்கே அணி பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் லசி. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார், தோல்வி குறித்து என்ன காரணம் கூறினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 18 ரன் வித்தியாசத்தில் படும் தோல்வி அடைஞ்சாங்க சிஎஸ்கேன்னு சொல்லலாம். தொடர்ந்து 4வது தோல்விங்க. அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் அணி எதிரான தோல்வி குறித்து கண்டிப்பாக இந்த தோல்வி நாங்கள் ஏற்றுக்க முடியலைங்க. ஏன்னா நாங்கள் நல்லா பண்ணியிருக்கிறோம். 220ன்றது இந்த காலகட்டத்தில் சேஸ் பண்ணுற ஸ்கோரு தான். எங்கள் அணிக்கிட்ட நல்ல வீரர்கள் இருக்காங்க பேட்டிங்கில். நாங்கள் எவ்வளோ பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். பட் ஆனால் இந்த ஸ்கோர் எங்களால் அடிக்க முடியல. மற்ற அணிலாம் ஈஸியாக அடிக்கிறாங்களா, ஒன்று கிட்ட வந்து தான் தோக்குறாங்க. ஆனால் சென்னை அணி பேட்டிங் ரொம்ப ஒரு புவராக இருக்குங்க. எல்லாமே ஒரு கேம் ஆடுற பிளேயராக தான் இருக்காங்க. ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி கொண்ட பிளேயர் யாருமே இல்லை. பஞ்சாப் அணியில் அந்த ஆரியா ஆட்டம் நான் பார்த்துங்க. யங்ஸ்டர் இந்த மாதிரி அடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்தியன் கிரிக்கெட் ஃபியூச்சருக்கு நல்லதுங்க. செம்மையாக விளையாடினார். கண்டிப்பாக அவர் பார்த்து நான் ரொம்ப விழுந்து போயிட்டேன். எங்கள் பந்து வீச்சாளர்களுக்கு எப்படி போகிறதுனே தெரியல, அந்தளவுக்கு செம்மையாக விளையாடினார். கண்டிப்பாக அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே சைடு எங்கள் சைடு பேட்டிங் வந்தீங்கன்னா, கான்வே நான் குறை சொல்ல மாட்டேங்க. அவரோட பேட்டிங் அதுதான், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அதுதான். அவர் இருந்தாலும் தூபே கொஞ்சம் ஆடி இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போன தோனியும் ஜடேஜா கொஞ்சம் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றுக்கலாம். எங்கள் தோல்விக்கு பேட்டிங் ஒரு காரணம் ஒத்துக்கிறேன். பவுலர்ஸ் நான் குறை சொல்ல மாட்டேன். அடுத்த போட்டியில் நாங்கள் நல்ல பிளான் கொடுக்குறோம். ஆனால் இருந்தாலும் எங்களால் வெற்றி பெற முடியல, கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாங்க, அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி முடிச்சுட்டாருங்க நம்ம மைக்கேல் லசி. என்னங்க சொல்கிறது, அவரு என்ன பண்ணுவார், ஒரு ஆசையாக ஒரு பேட்டிங் கோச்சாக அவர் என்ன தான் பண்ணுவார். ஒன்றும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் பண்ண முடியல. நம்ம விஜய் சங்கர்லாம் வச்சு என்னத்தான் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பிளேயர் இருக்காங்க. ஹிட்டிங் ஆடுறதுக்கு, சிக்ஸ் அடிக்கிறதுக்குனே இருக்காங்க. நம்ம டீமில் சிக்ஸ் அடிக்கிற பிளேயர் யார், ஒருத்தர் சொல்லுங்கள். தூபேன்றீங்க, தூபே ஸ்பின்னர்ஸ்லேயே போட்டு முச்சு போட்டுறாங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஆள் இல்லை. நிக்லஸ் பூராலாம் அச்சா இருப்பாருங்க. மிச்சல் மார்ஷ், நிக்லஸ் பூரான்னு என்ன அடி. அந்தமாரி ஒரு பேட்டிங் லைனப் ஏன் சென்னை கிட்டே இல்லை, அந்த கேள்வி நிறைய வந்துட்டுருக்கு. பட் பொறுத்து பார்க்கணுங்க. ஏன்னா இதேமாரி போச்சுன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 4 போட்டி தோத்துட்டோம். இன்னும் 9 போட்டி இருக்குது நமக்கு. 9ல் குறைஞ்சபட்சம் நம்ம 7ஆச்சும் ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். அந்த 7 ஜெயிப்போமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா இந்த மாதிரி டீம் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம். இந்த வாட்டி நம்ம டவுட்டு தான் போலதுங்க. தலை தோனியை எதுவுமே பண்ணாமல் லாஸ்ட்டாக போகிறாரு. கோப்பை கூட வெற்றி பெற்று கொடுக்க முடியாமல் போகிறாரோ, கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி தோல்விக்கு என்ன காரணம், இன்னும் என்ன தான் சென்னை அணியில் பண்ணணும், நம்ம உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.